இப்போ தான் ரோபோட் இல்லாட்டி ஆளில்லா தானியங்கி கார்கள், ட்ரோன்ஸ் இதெல்லாம் உருவாக்கும் போது இயந்திர விலங்குகள் அப்படிங்கிறது நமக்கு தேவையா? இந்த கேள்வி நமக்குள்ளே வரலாம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் விலங்குகளுக்கு பதிலாக நம்ம இயந்திர விலங்குகள் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு முன்னாடியே பறவைக்கு பதிலாக தான் நம்ம என்ன செஞ்சோம்? இந்த மாதிரி விமானங்கள் எல்லாமே உருவாக்கணும். ஸோ பறப்பதற்கு விமானங்கள், ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லியும், நடப்பதற்கு மனிதர்கள் மாதிரியே ரோபோட்டும், மனிதர்கள் ரோபோட் மாதிரியே இயந்திர விலங்குகள் அப்படிங்கிறதும் இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தேவையான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறாங்க. அதனால தான் ரோபோட் டாக் அப்படிங்கிறதான் உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இயந்திர உலகத்தில் இயந்திர குதிரையை மனிதர்கள் அவங்களுடைய ஒரு த்ரில் சீக்கிங்காக மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க. கண்டிப்பாக யுத்த காலத்திலும் பெரிய அளவில் இயற்கை பேரிடர் காலத்திலும் இந்த இயந்திர குதிரை அப்படிங்கிறது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சைஃபை ஃபிலிமை நம்ம முன்னாடி காண்பிக்கிறாங்க. இந்த இயந்திர குதிரைக்கு அவங்க போட்டிருக்கிற பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ, கோர் லியோ அப்படிங்கிறது தான்.